சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே பெற்றேரி புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே. அற்புதமாக இந்த பாடலை பாடி கேட்டோம். இப்போது பொருள் சிந்தனைக்குள்ளால போறோம். இது நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட பதிகம். இங்கு இருக்கிற பெருமானுடைய பெயர் கூத்த பெருமான், அம்மையுடைய பெயர் சிவகாமி. நம்மள நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கையில தப்பு செய்துட்டு மருகிட்டே இருப்போம். வெளியில சொல்ல கூட முடியாம தவிச்சிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு புத்தகம் படித்தோன்னா தப்பு பண்ணினவங்கள எண்ணெய் சட்டியில் போட்டு யமன் வறுப்பான், அல்லது செக்கில் போட்டு ஆட்டுவான், இப்படியெல்லாம் நாம் பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் மிரண்டுக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட குற்ற உணர்வு உடையவர்களுக்கு இந்த பதிகம் அவர்களுக்கென்றே அருளி செய்திருக்கின்றார் நம்பி ஆரூரர். பாடலை பாருங்க. தில்லை என்று சொல்லப்படுகின்ற சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி துதித்து வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும் அப்படின்னா, கல் குழையுமா அப்படின்னா எப்படிங்க கல் குழையும்னு ஒரு கேள்வி கேட்போமா? ஆனால் எரிமலைக்கு உள்ளால் இருக்கிற கல் பாருங்க குழகுழம் தான் வெளியில் வரும். அந்த மாதிரி நாம் குழையணுமா? நம்மளுடைய தவறுகளை நினச்சி நினச்சி வெதும்பி குழஞ்சு பெருமானே என்னை மன்னித்து விடு அப்படின்னு மனம் உருகி நாம் நின்று பெருமானை வணங்கினால் பெருமான் என்ன தெரியுமா செய்வாராம்? யமன் நம்மளை செக்கில் போட்டு ஆற்ற நேரத்தில் வந்து தடுத்தாட்கொள்வாராம். இதை நம்பி ஆரூரர் அவருடைய திருவாயாலேயே இதை சொல்கிறாரு பாருங்க. எப்படிப்பட்ட குற்றம் செய்தாலும் அதற்கு உய்தி உண்டு. எப்போது என்றால் பெருமானை போற்றி துதித்து வணங்கி அதே நேரத்தில் நம்மளுடைய குற்ற உணர்வுகளில் இருந்து நாம் வெளியில் வருவதற்கு பெருமானிடம் முழுவதுமாக சரணடைய வேண்டும். அதுதான் இன்றைய பாடலுடைய சாரம். பாடலை பார்த்துடலாம். கல் தானும் குழையுமாறு அன்றியே கருதகிற்றார்க்கு எற்றானும் குறைவில்லை என்பர்கான் உள்ளமே நம்மை நாளும் செற்றாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெற்றேரி புலியூர் சிற்றம்பலத்தெம் பெருமானை பெற்றாம் அன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.